ஹை ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 10th-க்கும் 12th-க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் வந்து ரிசல்ட் டேட்டில் வந்து மாற்றங்கள் வரப்போகுது சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ரிசல்ட் டேட் வந்து மாற்றங்கள் ஏற்படுமா இல்லை சொன்ன டேட்டுக்கே வந்து வருமா சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பேசிக்காக நம்ம வந்து 10th-க்கும் அண்ட் 12th-க்கும் ரிசல்ட் டேட்டை பார்த்தியும் அண்ட் நம்ம வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் கூடியும் நம்மளோட சேனலை லைக் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்படி பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இப்போ வந்து பண்ணிருங்கம்மா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எல்லா பேரும் வந்து பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம இப்போவே வந்து பண்ணிருங்க. இப்போ நாம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். ஆக்சுவலி 12th பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து மே 9ஆம் தேதி தான் வந்து வரப்போகுது சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லிக்கிட்டே இருந்திருந்தாங்க. பட் நம்மளுக்கு வந்து 8ஆம் தேதியே வந்து முன்னங்கூட்டியே ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து வெளியிடப்பட்டுச்சு. ஓகேவா, இந்த நிலைமையில மறுபடியும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டாக 10th-க்கும் 11th-க்கும் ரிசல்ட் வந்து முன்னங்கூட்டியே வந்து ரிலீஸ் ஆக நிறைய பாசிபிலிட்டி இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா 12th-க்கு வந்து நாங்கள் மாற்றங்கள் கொண்டு வர மாட்டோம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்மளுக்கு வந்து முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து ரிசல்ட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் 10th-க்கும் 11th-க்கும் கிட்டத்தட்ட 9 நாட்கள் வந்து இருக்கு. இந்த 9 நாட்களும் வந்து மாணவர்களை வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவு வந்து ப்ராசஸர் வந்து வேகமாக வந்து முடிச்சுட்டு, அதாவது ரிசல்ட் எல்லாம் வந்து எல்லாமே வெப்சைட்டில் வந்து முடிஞ்ச அளவு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகமாகவே இந்த ரிசல்ட் வந்து வந்துருமா. மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ரிசல்ட் வந்து வந்துடும், 10th-க்கும் சரி அண்ட் 12th-க்கும் சரி. அதனால இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி உங்களோட ரிசல்ட் வந்து எல்லாமே வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி எவ்வளோ சீக்கிரம் வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கொடுக்க தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதனால இன்னும் கூடியும் வந்து உங்களோட ரிசல்ட் ப்ராசஸிங் எல்லாமே வந்து அப்டேட்டில் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வேகமாகவே ரிசல்ட் வந்து வர்றதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்குமா. எப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மே 17 அப்படி இல்லை அப்படின்னா வந்து 18 அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆக வந்து பாசிபிலிட்டி இருந்திருக்கு. இதை பற்றி ஏதாவது கவர்மெண்ட் சைடில் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா நம்மளுக்கு வர மண்டே தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ சண்டே நமக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அதனால உங்களுக்கு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மண்டே கிடச்சிரும் எப்போ வந்து 10th-க்கும் 11th-க்கும் வந்து எப்போ வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. அதனால எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி கண்டிப்பாக சொல்கிறேம்மா, ரிசல்ட் டேட்டில் மாற்றங்கள் அதிகபட்சமாக வந்து கொண்டு வர தான் வந்து போகிறாங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க அண்ட் ப்ரெஷரும் வந்து ஏற்ற மாட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபுல் ப்ராசஸாக வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் முக்கியமாக வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு 11th-லலாம் ரொம்ப பயமாக இருக்குது, எனக்குலாம் எந்த மாதிரி மார்க் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுமாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. கவலையே வந்து படாதீங்க. 12th-க்கு எந்த மாதிரி பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் 10th-க்கும் 12th-க்கும் வந்து பண்ணியிருக்காங்க. 12th-க்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 95% மேலே வந்து எல்லா பேரும் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி தான் 10th-க்கும் 11th-க்கும் மோஸ்ட்லி எல்லா பேரும் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடுவீங்கம்மா. அதை நினச்சி நீங்கள் எங்கேயும் பயப்படாதீங்க. நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடுவீங்க. அண்ட் பார்ப்போம், உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க்கும் வந்து 11th-க்கு அதிகமாக இருக்கிறனால 12th கம்பேர் பண்ணுறதோட 11th-க்கு வந்து இந்த வாட்டி அதிகபட்சமாக மார்க்குகள் நிறைய வந்து வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருந்திருக்குமா. ஏன் அப்படின்னா 11th-க்கு பொறுத்த வரைக்கும் 11th-க்கு தான் இந்த வாட்டி கிரேஸ் மார்க் வந்து ரொம்ப அதிகம் அள்ளி தெளிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். 10th நீங்கள் வந்து கம்பேர் பண்ணாலும் அண்ட் 12th நீங்கள் வந்து கம்பேர் பண்ணாலும் 11th-க்கு வந்து நீங்கள் உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்க அளவு எந்த எதுக்குமே வந்து கிடையாது. 11th-க்கு அவ்வளோ கிரேஸ் மார்க் வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க. அதனால கூடியும் கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் எடுத்துருவீங்க. நினைச்சு நீங்கள் எந்த பயப்படாதீங்க. நான் கூடி சீக்கிரம் வந்து உங்களோட பேப்பர் கரெக்ஷன் அந்த மாதிரி எடுத்துறாங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நம்மளோட சேனல் வந்து வரும். அண்ட் 10th-க்குமே வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தனால எல்லா பேரும் வந்து முக்கியமாக எல்லா பேரும் பாஸ் ஆகிடுவீங்க அண்ட் நல்ல மார்க்கும் வந்து எடுத்துருவீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் டேட்டில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வராங்க, ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் ஏதாவது ரிசல்ட்டை பார்த்து எனக்கு நியூஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அஃபீஷியல் சைடில் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து வீடியோ வந்து வருமா. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் வந்து முக்கியமாக லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காமல் இப்போவே வந்து பண்ணிடுங்க.